விஷாரத் உத்ராஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சந்திரகுப்து பார்க்க போகிறோம். இது யாருன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். துருவஸ்வாமினியோட சீரீஸில் நம்ம சரித்திர சித்திரன் பார்த்துட்ருக்கோம். இது தேர்ட் ஒன். சரவணா கைடில் பேஜ் நம்பர் 321 இது இருக்குது. சந்திரகுப்து யாருன்னா, நம்ம பாகுபலியை கம்பேர் பண்ணி தானே இந்த ஸ்டோரி பார்த்துட்ருக்கோம். இவர் தான் பாகுபலி, துருவஸ்வாமினியுடைய லவ்வர் அண்ட் அப்பாவால் இளவரசராக அறிவிக்கப்பட்ட ஒரு இளவரசர். ஸோ சந்திரகுப்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சரித்திர சித்திரன். இதை பார்க்கலாம். நீங்கள் ராமகுப்தோ துருவஸ்வாமினியோ படிச்சுட்டு இதை வரீங்க அப்படின்னா இது ரொம்பவே சிம்பிளானது. ஸோ என்னுடைய பிளேலிஸ்ட்டில் விஷாரத் உத்ராத்தில் போய் பார்த்தீங்கன்னா அதோடைய வீடியோஸ்லாம் இருக்கும், பாருங்கள். பார்த்துட்டு சந்திரகுப்து வந்தீங்கன்னா சந்திரகுப்து 80% ஆல்ரெடி நீங்கள் படித்த பாயிண்ட்ஸ் தான் ரிப்பீட் ஆகிருக்கு. ரொம்ப சிம்பிள், இம்பார்ட்டன்ட் கூட. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். துருவஸ்வாமினி नामक नाटक श्री जयशंकर प्रसाद जी की अंतिम रचना है. அதான் துருவஸ்வாமினின்ற ஒரு சரித்திர ஃபேமஸான ஒரு நாடகம் வந்து யாரால் எழுதப்பட்டது? ஜெயசங்கர் பிரசாத் ஜினால் எழுதப்பட்ட ஒரு கடைசி படைப்பு. चंद्रगुप्त इस नाटक का नायक है. इवर தான் இந்த நாடகத்துடைய ஹீரோ. उसमें एक नायक के सभी गुण पौछुत है. உஸ்கேனா அவர்கிட்ட ஒரு ஹீரோ கிட்ட என்னெல்லாம் இருக்கணும்? தைரியம் இருக்கணும், அதுக்கடுத்து பிரச்சனைன்னு வந்தால் பொங்கி எழணும், நல்ல குணங்கள்லாம் இருக்கணும் இல்லையா? அந்த எல்லா குணங்களும் இவர்கிட்ட இருக்குன்னு ஒரு குட்டி இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ சுயோக்கியனா ரொம்ப திறமையான, தகுதியானன்னு அர்த்தம். யோகியனா. சாம்ராட் சந்திரகுப்து கே தோ பேடே ஹை. இது வரைக்கும் நம்ம படித்ததே தான். 2 பையன் இருக்காங்க, ராம்குப்த் ஒரு சந்திரகுப்த். ராம்துட் காயர் ஹை. ராம்குப்த் வந்து ஒரு கோலை. சந்திரகுப்த் சச்சா வீர் ஹை. அவர் தான், அந்த சந்திரகுப்து தான் உண்மையான வீரன் அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்லியே சாம்ராட் சமுத்திரகுப்த் சோட்டே பேட்டே. அதனால தான் இந்த சமுத்திரகுப்த் என்ன பண்ணுறாரு, தன்னோட சின்ன பையனான சமுத்திரகுப்துக்கோ யுவராஜ் பனத்தே ஹை. ஸோ இதனால தான் என்ன பண்ணுறாரு, அந்த சமுத்திரகுப்து வந்து சந்திரகுப்து தான் ராஜாவாகிறதுக்கு திறமையான ஒரு பையன் அப்படின்னு அவர் யுவராஜா மாற்றிருப்பார். யஹி நஹிவே சந்திரகுப்த் அவர் துருவஸ்வாமினிக்கா விவாக தை கர்த்தி ஹை. இவர் துருவஸ்வாமினியை லவ் பண்ணுவார். ஸோ அதனால் அவங்க அப்பா அந்த காதலை ஏற்று திருமணமும் இவங்க 2 பேருக்கும் நிச்சயம் பண்ணியிருப்பார். மஹர் இசசே பகலேவே மறு ஜாத்தி ஹை. இதற்கிடையில் மகாராஜா சமுத்திரகுப்த் என்ன பண்ணுவார், இறந்து போயிடுவார். அதனால் ஸ்டோரியோடைய மிகப்பெரிய ட்விஸ்ட் அங்கே தான் வருது. பிரேமி, லவ்வர் பாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிச்சாவின்றது நம்ம துருவஸ்வாமினியோடைய அப்பாவோட தேசத்தோட பேர். ராஜகுமாரி அப்படின்னா அவங்க இளவரசி. இந்த லிச்சாவி அப்படின்ற நாட்டோட இளவரசி தான் இந்த துருவஸ்வாமினி. மகத் ஆதிக. மகத்னா மகத நாடு தான் நம்ம சந்திரகுப்தோட நாடு பேர். அங்கே உதவி செய்கிறதுக்காக அவங்க அப்பாவால் அனுப்பப்பட்டவங்க தான் துருவஸ்வாமினி. சந்திரகுப்த் அவர் துருவஸ்வாமினி தோனே ஏக் தூசரே சே பியார் கர்த்தே ஹை. இவங்க 2 பேரும் ஒருவரைக்கொருவர் ரொம்ப காதலிக்கிறாங்க. சாம்ராட் சமுத்திரகுப்துக்கே மரணே கே பாத் ராம்குப்த் கபட்னா ஒரு சூழ்ச்சியினால் சிங்ராஜ் அப்படின்ற சிம்ஹாஸ் பர் பைட் ஜாத்தி ஹை. அந்த சமுத்திரகுப்து இருக்கார் இல்லையா, மகாராஜா இறந்ததுக்கப்புறம், பாத் அப்படின்னா அப்புறம், மரணேனா மரணத்துக்கு அப்புறம், இந்த ராம்குப்து சூழ்ச்சியினால், ஆனால் அப்பா வந்து யாரை இளவரசரை அனுபவிச்சிருக்காரு, சந்திரகுப்த தான். இவர் சூழ்ச்சியினால் என்ன பண்ணுறாரு, ராஜ்யத்தில் உட்காந்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வக் துருவஸ்வாமினி சே விவாக் பி கர்லேத்தே ஹை. துருவஸ்வாமினியையும் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. சந்திரகுப்து இஸ்கா விரோத நகி கர்த்தா ஹை. இது வரைக்கும் நம்ம இதில் படிக்கலை இந்த பாயிண்ட்டு. இது வரைக்கும் சந்திரகுப்து எங்கே போனார் அப்படின்னு யோசிச்சிருப்போம் இல்லையா? இதெல்லாம் பார்த்து அவர் பொறுத்துக்கிறாரு, நம்ம அண்ணன் தானே அப்படின்னு பொறுத்துக்கிறாராம். எதுக்கு சண்டையும் போடலை. நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய காதலியோ யாரையோ கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு என்ன பண்ணுவோம், இந்த காலத்தில் கொலை கூட பண்ணுற அளவுக்கு கோவப்படுறாங்க. பட் நம்ம சந்திரகுப்து என்ன பண்ணார், எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் வக்கு சாரா துக் சக் லேத்தா ஹை. எல்லா துன்பங்களையும் சகிச்சுக்கிறார், அதாவது அக்செப்ட் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. வீர்னா வீரன். ராம்குப்த் சாக்ராஜ் சே யுத்த கர்க்கே ஹார் ஜாத்தா ஹை. இது நம்ம படித்தது தான். ராம்குப்த் என்ன பண்ணுவார், சாக்ராஜ் அப்படின்ற ஒரு அரசர்கள் கூட சண்டை போடும்போது தோற்று போயிடுவார். வக்கு சந்தி கர்னா சாக்தா ஹை. அவர்
உடன்படிக்கை போடுறதுக்கு ரெடி ஆயிட்டார். சாக்ராக் ராம்குப்த் கி பத்னி துருவஸ்வாமினி கோ மாங்கதா ஹை. ஸோ சாக்ராஜ் என்ன பண்ணார், ராம்குப்தோடைய மனைவியான துருவஸ்வாமினியை கேட்குறாரு உடன்படிக்கைக்கு. ராம்குப்த் பி துருவஸ்வாமினி கோ பேச்னே கோ தயார் ஹோத்தா ஹை. அவர் கூட துருவஸ்வாமினியை அனுப்புறதுக்கு ராம்குப்தும் ரெடி ஆகிட்டாரு. இப்போ இந்த இடத்துல இங்கே ஸ்டார் போட்டிருக்க இல்லையா, அங்கே சந்திரகுப்துன்னு இந்த வார்த்தையை ஆட் பண்ணிக்கோங்க. சந்திரகுப்து வஹா சாக்ராஜுக்கோ மர் டால்தா ஹை. அங்கே வந்து சாக்ராஜ் கூட சண்டை போட்டு அவரை கொன்னுருவார். தேஷ் அவுர் துருவஸ்வாமினிக்கா மான் பச்சாத்தா ஹை. பச்சாத்தானா பாதுகாக்கிறது, தன்னுடைய தேசத்தை மட்டும் இல்லாமல் துருவஸ்வாமினியோடைய மானத்தையும் அந்த இடத்துல அவர் பாதுகாத்தார். ஸ்திரியோங்கா ரக்ஷக், பெண்களுடைய பாதுகாவலராக இருந்திருக்காரு நம்மளோட சந்திரகுப்த். சந்திரகுப்த் கிசி பி ஸ்திரீ கிசி, துருவஸ்வாமினி மட்டும் கிடையாது, அவங்க லவ்வர்ன்றனால மட்டும் அவர் அங்கே இறங்கி சண்டை போடலை. அவங்க நாட்டில் எந்த பொண்ணை கேட்டிருந்தாலும் அவர் அந்த மாதிரி சண்டை போட்டிருப்பார். அபமான் சக் நகி சக்தானா ஏற்றுக்கொள்ள முடியலை. எதை அபமான், ஒரு பெண்ணை கேட்குறது அவமானப்படுத்துகிற மாதிரி தானே, எந்த ஒரு பெண்ணை அவமானப்படுத்துறதையும் சந்திரகுப்தனால பாதுகாக்க முடியலன்னு சொல்கிறாங்க. வக்க துருவஸ்வாமினிக்கா மான் பச்சாத்தா, அவர் துருவஸ்வாமினியுடைய மானத்தை காப்பாற்றினாரு. சாந்தி பிரிய, சாந்தினா அமைதி, அமைதியை விரும்புபவர் அப்படின்னு அர்த்தம். சந்திரகுப்த் கிரக கலக் ஹோ பட்டாவா தேனா நகி சக்தா. பட்டாவா தேனானா வளர்க்குறதுன்னு அர்த்தம். கிரகக்னா வீடு, கலக் அப்படின்னா கலகம் அப்படின்னா சண்டை. இப்போ என்ன பண்ணிட்டான், தம்பி லவ் பண்ண துருவஸ்வாமினியை அண்ணன் வந்து கல்யாணம் பண்ணிட்டான். இப்போ இங்கே பார்த்தா நியாயப்படி சண்டை போட ஒரு நியாயமான காரணம் தான். ஆனால் சந்திரகுப்த் என்ன பண்ணார், வீட்டில் ஒரு சண்டை வளர்றத என்ன பண்ண அவளுக்கு பிடிக்கலை. யதி கர்மே, ஒரு வேலை, யதினா ஒரு வேலைன்னு அர்த்தம். வீட்டில் ஆசாந்தி அமைதி இல்லாமல் சண்டை நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா, ரஹேங்கே தோ நடந்துகிட்டு இருக்கும்போது, துஷ்மன் உஸ்கா ஃபயாத்தா உட்டாங்கே, துஷ்மன்னா எதிரிகள், உஷ்கா ஃபயாத்தானா தன்னுடைய நலனுக்காக எடுத்துப்பாங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இப்போ நாட்டுக்குள்ளேயே இளவரசரும் அவரோட அண்ணனும் சண்டை போடுறாங்க அப்படின்னா, இதான் போர் தொடுத்து அந்த நாட்டை கைப்பற்றக்கான சரியான டைமுன்னு எதிரி நாட்டுகள்லாம் போர் தொடுக்க வந்துருவாங்கன்னு யோசிச்சு நாட்டோட நலனுக்காக சண்டை போடாமல் விட்டுருவார். यही सोचकर वह अपने भाई के विरोध कुछ नहीं बोलता, அதனால தான் சண்டை போடலை அப்படின்னு சொல்கிறாங்க. சந்திரகுப்து மே ராஜா ஹோனே ஹர் ஷியாம்தா மௌஜூத் ஹை. ஸோ சந்திரகுப்து கிட்ட தான் ராஜாக்கான எல்லா தகுதிகளும் இருக்குது. வக்கு வீர் ஹை, அவர் ஒரு வீரன். ஆகிர் இஷ்கா ஃபல் உசே மில்ஹி ஜாத்தா ஹை. அவருடைய பொறுமைக்கு இணங்க இந்த கதையோட கடைசியில் அவர் இழந்த நாடும் காதலியும் திருப்பி கிடச்சிருவாங்க இல்லையா. ஃபல்னா பலன், இந்த அவருடைய பொறுமைக்கு அவருக்கு பலன் கிடச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்திரீகா மான் பச்சானே வாலா உஸ்கா பதிஹ, இதை நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் துருவஸ்வாமினி அண்டு ராம்குப்தில். இஸ்லியே துருவஸ்வாமினி சந்திரகுப்து ஹி ஹை, அதனால தான் துருவஸ்வாமினி சந்திரகுப்துக்குடைய ஆனவளா, சந்திரகுப்துக்கு நானா. மந்தாகினி கஹத்தே ஹை கி ராஜ்ய கி ரக்ஷா கர்னே வாலா ராஜா ஹை. மந்தாகினினா யாருன்னா துருவஸ்வாமினியோடைய பெண் பாதுகாவலர். ஸோ அவங்க சொல்கிறாங்க, அதனால் பொண்ணுடைய மானத்தை காப்பாற்றுறவன் தான் அவனுடைய கணவர் அண்ட் தேசத்தை காப்பாற்றினவன் தான் அந்த நாட்டோட உண்மையான ராஜா. ஸோ ராம்குப்த் கிடையாது, நீங்கள் தான் ராஜாவாக இருங்கன்னு சொல்லி ராஜாவாக்கிடுவாங்க. இஸ்லியே இதனால் சந்திரகுப்து கி மகத்துக்கா ராஜா ஹை, சப் மில்கர் சந்திரகுப்துக்கோ ராஜா பனாத்தே ஹை. ஸோ எல்லாரும் சேர்ந்து அவரை ராஜாவாக ஆக்கிட்டாரு. நம்மளுடைய கன்க்ளூஷனில் இருக்கும் அப்சங்கார் அப்படின்னா கன்க்ளூஷன், கடைசி. ஜஹா பிரேமி ஹை, எங்கே அன்பு இருக்கோ தியாகி பி ஹை, அவங்க தியாகியாக இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு உங்கள் தங்கச்சியோ அண்ணனையோ தம்பியோ ரொம்ப பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு பிடிச்ச பொருளை அவங்களுக்காக கொடுக்கறதுக்கு நம்ம ரெடியாக இருப்போம். அதான் எங்கே காதல் இருக்கோ அங்கே தியாகமும் இருக்கும். அந்த தியாகத்தினால தான் அவருக்கு திரும்பி கிடச்சிது. உஸ் தரக் சந்திரகுப்துக்கா அதே மாதிரி சரித்திர இஸ் நாட்டக்குமே கூப் ஹுவா ஹை. அந்த மாதிரி நம்ம இவருடைய கேரக்டரை இங்கே நல்லா சித்தரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இனி பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில். தேங்க்யூ.